இன்றைக்கி நம்ம புரோட்டீன் அதிகமுள்ள உணவுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஏன் புரோட்டீன் அதிகமுள்ள உணவுகளை எடுத்துக்கணுன்றதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த புரோட்டீன் அதிகமுள்ள உணவுகள் நம்ம தசை வளர்ச்சிக்கும், நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தவும், நம்ம உடம்புல ஏற்படுற காயங்களை சரி பண்ணவும், ஹார்மோன்ஸ் மற்றும் என்சைம்களை உருவாக்கவும் நமக்கு ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் இந்த புரோட்டீன் அதிகமுள்ள உணவுகளை நம்ம எடுத்துக்கும் போது அது நம்ம பசியை குறைச்சி நம்ம கலோரிகளை குறைக்கிறது மூலமாக நம்ம உடல் எடையை குறைக்கவும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. பொதுவாக 70 கிலோ எடை இருக்க ஒருத்தவங்களுக்கு ஒரு கிலோவுக்கு 0.8 கிராம் ப்ரோட்டீன்றப்போ 56 கிராம் ப்ரோட்டீன் நமக்கு டெய்லியும் தேவைப்படும். இதுவே அத்லெட்ஸ்க்கு, ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு, பாடி பில்டர்ஸ்க்கு இவங்களுக்குலாம் 1.2லேருந்து 2 கிராம் ப்ரோட்டீன்ற மாதிரி அதிகமான அளவுக்கு தேவைப்படும். சரி, என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கும் போது நமக்கு அதிகமான அளவுக்கு ப்ரோட்டீன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக சோயா சங்க்ஸு, பீன்ஸு இதெல்லாம் எடுத்துக்கும்போது நமக்கு 100 கிராம் எடுத்துக்கும்போது 52 கிராம்ன்ற அளவுக்கு அதிகமான அளவுக்கு புரதம் கிடைக்குது. அதே மாதிரி கொள்ளு 100 கிராம்ன்ற அளவுக்கு எடுத்துக்கும்போது நமக்கு அது மூலமாக 16லேருந்து 18 கிராம்ன்ற அளவுக்கு நமக்கு ப்ரோட்டீன் கிடைக்குது. அதே மாதிரி கொண்டைக்கடலை சன்னா எடுத்துக்கும்போது இது மூலமா நமக்கு 14லேருந்து 15 கிராம்ன்ற அளவுக்கு ப்ரோட்டீன் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இது மூலமாக நமக்கு நார்ச்சத்தும் அதிகமாக கிடைக்குது. அதே மாதிரி பன்னீர் நம்ம 100 கிராம்ன்ற அளவுக்கு எடுத்துக்கும்போது இது மூலமாக 18லேருந்து 20 கிராம்ன்ற அளவுக்கு நமக்கு ப்ரோட்டீன் கிடைக்கிறதும் இல்லாமல் நமக்கு கால்சியம் சத்து இது மூலமாக கிடைக்குது. அதே மாதிரி பருப்பு வகைகள், அதாவது உளுந்த பருப்பு, பாசிப்பயிறு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது 7லேருந்து 9 கிராம்ன்ற அளவுக்கும், அதே மாதிரி தயிர் நம்ம 100 கிராம்ன்ற அளவுக்கு எடுத்துக்கும்போது இது மூலமாக 10 கிராம்ன்ற அளவுக்கும் நமக்கு ப்ரோட்டீன் கிடைக்குது. அது இல்லாமல் தயிர் நமக்கு ப்ரோபயோட்டிக் நிறைந்த உணவாகவும் இருக்கும். பாதாம், நிலக்கடலை இதெல்லாம் நம்ம 30 கிராம்ன்ற அளவுக்கு எடுத்துக்கும்போது இது மூலமாக 5லேருந்து 9 கிராம்ன்ற அளவுக்கும், முட்டை ஒரு முட்டை நம்ம எடுத்துக்கும்போது அது மூலமாக 6 கிராம்ன்ற அளவுக்கு நமக்கு ப்ரோட்டீன் கிடைக்குது. முட்டை எடுத்துக்கும்போது இது மூலமாக நமக்கு 9 எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் கிடைக்கிறதுனால நம்ம இதை கம்ப்ளீட் ப்ரோட்டீன்னு சொல்கிறோம். அதே மாதிரி சிக்கன், மீன் இது மூலமாகவும் நமக்கு அதிகமான அளவுக்கு புரதம் கிடைக்குது. அதாவது சிக்கன் நம்ம 100 கிராம்ன்ற அளவுக்கு எடுத்துக்கும்போது இது மூலமாக நமக்கு கிட்டத்தட்ட 30 கிராம்ன்ற அளவுக்கு அதிகமான அளவுக்கு புரதம் கிடைக்குது.